200 கிராம் பன்னீரை நல்லா கியூபாக கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், தனியா பொடி கொஞ்சமாக, இல்லைனா கரம் மசாலா ரெண்டுத்தில் எதனா ஒன்று சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் எல்லாத்தையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் பட்டை, லவங்கு, கிராம்பு, மசாலா இப்போ நீங்கள் பார்க்குற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2 சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 3 இல்லைனா 4 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கிரேவியாக வந்தவுடனே அதில் மிளகாய் தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா உங்களுக்கு திக்னஸ் கிடைக்குங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வந்த உடனே கொஞ்சமாக கசூரி மேத்தியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீர் ஆட் பண்ணி கொஞ்சமாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி திக்கான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குங்க.